ஹலோ guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே சன் ஆஃப் ட்ராகன் எபிசோட் 19 தான். இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ல பார்க்கலான்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுங்க, ஏன்னா நீங்கள் லைக் பண்ண வேண்டியதான் நம்ம சேனலும் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம இசோமியும் அங்கே நம்ம தேவுக்கு அங்கே சேவை செஞ்சுன்னு இருக்கா. நம்ம தேவ அங்கே மயக்கத்தில் இருக்க. அப்போதான் திடீர்னு அவனோட மூக்குலேருந்தோ வாயிலேருந்தோ ரத்தம் ஊற்றுது. இதை பார்த்து நம்ம இசோமி அங்கே கத்துறா, இந்த மாதிரி இவனுக்கு என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி ரத்தம் ஊற்றுது. ஆனால் நம்ம மாஸ்டரு அங்க வந்துட்டு இந்த மாதிரி சொல்றாரு, இதெல்லாம் நார்மல் தான், ஏன்னா இவன் எவ்வளவு பவரை ரிலீஸ் பண்ணிருக்கான், அதுக்கான விளைவு தான் இதெல்லாம். இதுக்கப்புறம் அவளும் அங்க பிளட் எல்லாம் தொடிச்சிட்டு இந்த மாதிரி நான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் எத்துன்னு வரேன் இப்படின்னு அவளும் போக ஆரம்பிக்கிறா. நம்ம மாஸ்டர் அங்க உட்காந்துட்டு ஒரு புக்கை காட்டுறாரு. இதை பார்த்து நம்ம தேவன் கேட்கறான், ஆமா அது வந்து என்னது, இதுதான் டியோவனோட புக்கு. இது என்னது, இது நீ நினைக்கிற மாதிரி நார்மலான விஷயம் இல்ல, இது உள்ள என்ன எழுதி இருக்கு, நீ படி. சரி சரி நான் படிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம டீனாக்கு என்னாச்சு, நம்ம டீனாக்குலாம் ஒன்றும் இல்லை, அவ நல்லா தான் இருக்கா. இப்போ அவ ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்கா. ஆனா நீ தான் சொல்ல போனா கடந்த 3 நாளாவே தூங்கின இருந்த, ஏதோ நீ கோமால இருக்க மாதிரி இருந்த, அதனால நீ ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடு இப்படி சொல்லிட்டு அவரும் அங்க போக ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஈசோமியும் அங்க சாப்பாடெல்லாம் எத்தனை வந்து இருக்க. இதை பார்த்து நம்ம மாஸ்டர் அங்க சொல்றாரு, இந்த மாதிரி நீ தேவ் கிட்ட எந்த விதமான விஷயமும் சொல்லாத, அதுவும் நம்ம டீனாவை பத்தி. ஆனா நம்ம இதை பத்தி சொல்லி தானே ஆகணும். ஆனா நீ சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது, ஏன்னா நம்ம தேவ் சாதாரணமானவன் இல்ல, இவன் பிறந்தது ஒரு பெரிய விஷயத்த செய்யறதுக்கு தான். அதனால நம்ம டீனாவை பத்தி சொல்லி அவனோட மூட ஸ்பாயில் பண்றத. இதுக்கப்புறம் அவரும் அங்கிருந்து போறாரு. அவரும் டைரக்டா நம்ம டீனாவை பார்க்க தான் போறாரு. இவரும் டைரக்டா போனக்கு அப்புறம் நம்ம டீனாவை தான் பார்க்க போறாரு. நம்ம டீனா இன்னமும் அந்த ஐஸ்ல தான் மாட்டின்னு இருக்கா. அவளுக்கு கீழே ஒரு ஃபயரையும் உருவாக்கி வச்சிருக்காரு. ஏன்னா அப்பயாச்சும் இந்த ஐஸ் உருகுன்னு பாக்குறாரு. இருந்தாலும் அந்த ஐஸ் உருகுற மாதிரியே இல்ல. இந்த சைடு நம்ம தேவாங்க பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிருக்கா. அப்பதான் அவளும் சொல்றா, இந்த மாதிரி நீ பிராக்டிஸ் பண்ணது போதும், இந்த மாதிரி ரெஸ்ட் எடு. இப்போ நீ ரொம்ப நேரமா பிராக்டிஸ் பண்ணிட்ட. இதனாலே அவனும் அங்க உட்கார்றான். இப்பதான் அவளே சொல்றா, இந்த மாதிரி நீ ஓபன் பண்ணல ஒரு கேட்டு, அதை இதுக்கு முன்னாடி ஒருத்தன் ஓபன் பண்ணான். அதை ஓபன் பண்றதுக்கு அவனுக்கு ஒரு நாள் முழு ராத்திரி ஆச்சு. ஆனா நீ பரவாயில்ல, சில பல அவர்லயே ஓபன் பண்ணிட்டேன். சரி அது இருக்கட்டும், நான் அதை ஓபன் பண்ணதுல என்னோட கை பயங்கரமா வலிக்குது, அதனால உன்னோட கையால எனக்கு ஊட்டி விட முடியுமா. இதெல்லாம் கேட்டு இருக்க அவளும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். ஏன்னா இது வரைக்கும் வெப்பன் ஸ்பிரிட் கையில யாருமே இந்த மாதிரிலாம் பேசினதே இல்ல. ஏன்னா எப்பயுமே நார்மலா யாருமே பேச மாட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம தேவன் சொல்றான், என்ன நீ யோசனை இருக்க, உட்காரு. இதுக்கப்புறம் அவளும் அங்க உட்காந்து ஊட்டிலாம் விட்டுன்னு இருக்கா. இதுக்கப்புறம் நம்ம தேவன் சில பல விஷயத்தை கேட்கறான். இதெல்லாம் கேட்டு இருக்க நம்ம வெப்பன் ஸ்பிரிட்டுக்கும் ஒரு மாதிரி இருக்கா. இதனாலே அவளும் அங்கிருந்து வெக்கப்பட்டு ஓடி போயிடா. இதுக்கப்புறம் அங்க மாஸ்டரும் வராரு. என்ன நீ நார்மல் ஆயிட்ட போல, உன்னை பார்த்தா அப்பதான் தெரியுது, உன்னோட எனர்ஜி எல்லாமே உனக்கு வந்துச்சா என்ன. இதெல்லாம் கேட்டு இருக்க நம்ம தேவன் அங்க சொல்றான், இந்த மாதிரி வாங்க உட்காந்து சாப்பிடலாம். ஆமா அப்படியே நம்ம டீனாவையும் கூப்பிடுங்க, நம்ம எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். இதெல்லாம் கேட்டு நம்ம மாஸ்டரும் அங்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி ஃபைனலி நான் எல்லா உண்மையும் நான் சொல்லிதான் ஆகணும் போல. இன்னமும் நம்ம டீனாவோட நிலைமை இன்னமும் சரியாகல. அவ இன்னமும் அதே இடத்துல உறைஞ்சுதான் கிடக்குறா. இது கேட்ட நம்ம தேவன் அங்க இன்னமும் ஷாக் ஆயிடுறான். என்னது என்னோட ஸ்டூடெண்ட் இன்னமும் மாட்டின்னு இருக்காளா, அப்போனா எத்தனை போங்க, நான் அங்க போய் ஹெல்ப் பண்ணோம். இதெல்லாம் கேட்டு இருக்க நம்ம மாஸ்டர் அங்க சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு வெப்பன் ஸ்பிரிட்டோட உயிர் தான் ரொம்ப முக்கியமா தெரிஞ்சது, ஏன்னா அதை காப்பாத்தி ஆகணும், அதனால தான் நான் வெப்பன் ஸ்பிரிட்டோட உயிரை காப்பாத்தினேன். இதெல்லாம் கேட்டு இருக்க நம்ம தேவங்க சொல்றான், இந்த மாதிரி என்ன எத்தனை போங்க. இதனாலே நம்ம மாஸ்டரும் இதுக்கப்புறம் நம்ம டீனா கிட்ட அவர் எத்தனை போறாரு. அங்க போய் பார்க்க இன்னமும் அவ ஒஞ்சிருந்தா இருக்கா. அங்கேயே நம்ம இசோமி அங்க விறகு கட்டெல்லாம் எத்தனை அங்க எரிக்க ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து நம்ம தேவன் கேட்கறான், ஆமா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க. அதான் நான் தான் ஆல்ரெடி சொன்னல, இந்த மாதிரி இதுக்கு வேற வழியே இல்ல, அதனால நம்ம இப்படி பண்ணதா அவளால வெளியில வர முடியும். அட இது அவ்வளவுதான் விஷயமா, நான் ஒரே பஞ்ச்ல என்னால வெளியில எடுக்க முடியும், ஆனா அப்படி பண்ணலாம் எடுக்க முடியாது. அப்பனா என்னதான் பண்றது, ஆனா இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அப்பனா சீக்கிரமா சொல்லியா, எதுக்கு நீ டைம் வேஸ்ட் பண்ணிருக்க. அப்பனா கிங் ஸ்வார்டோட டியோ அவங்க 2 பேரும் இங்க வந்தாதான் நம்ம டீனாவை வெளியில எடுக்க முடியும். இதை கேட்ட அந்த வெப்பன் ஸ்பிரிட்ட சொல்லுது, மாஸ்டர் நீங்க சொல்றத பார்த்தா லிங்கும் யாங்க பத்தியும் நீங்க பேசுற மாதிரி இருக்கு. அப்பனா நம்ம எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணோம், அப்பனா நம்ம டக்குன்னு போய் அவங்கள கூப்பிட்டு வரலாம். இதனால இவங்களும் அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க போய் ரீச் பண்ணி பார்த்தா அங்க ஒரே ஒரு ரூட் தான் இருக்கு, ஏதோ ஒரு செயின் இருக்கு, அதுதான் அதை கனெக்ட் பண்ணுது. இதனாலே அவளும் அங்க போக ஆரம்பிக்க நம்ம தேவம் அங்க பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறான். என்னது எவ்வளவு பெரிய பள்ளமா. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அந்த வெப்பன் ஸ்பிரிட்டும் கேக்குது, என்ன மாஸ்டர் உங்களுக்கு பயமா என்ன. இல்ல இல்ல எனக்கு பயம்தான், இருந்தாலும் நான் வரும்போது நான் பறந்து வந்தேன். இதுக்கப்புறம் அவனு கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் அவனுக்கு பயமா தான் இருக்கு. இதனாலே அந்த வெப்பன் ஸ்பிரிட்டும் நம்ம தேவ தூக்கினு அங்க போக ஆரம்பிக்குது. இதே மாதிரி அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா போய் அது முன்னாடியும் போய் சேர்ந்துடுறாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த வெப்பன் ஸ்பிரிட்டே சொல்லுது, இதுக்கு மேலதான் நிறைய பிரச்சனை இருக்கு, ஏன்னா இதுக்குள்ள நிறையவே பயங்கரமான விஷயம்லாம் இருக்கு, அதுவும் இல்லாம என்ன மாதிரியே நிறைய வெப்பன் ஸ்பிரிட்டா இருக்கு. இதை கேட்ட நம்ம தேவங்க சொல்றான், அப்பனா எதுக்கு வெயிட் பண்றோம், நம்ம உள்ள போக வேண்டியதான். இப்படி சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்றேங்க. அப்படி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.